ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மைண்ட் செட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சிம்பிளான எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றி பார்க்கலாம். இது மனுஷங்க அவங்க லைஃப்பில் எந்த அளவுக்கு சக்ஸஸ் அடைவாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான சிம்பிளான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். இந்த டெஸ்ட் ஏதோ ஒரு ஐக்யூ டெஸ்ட்டோ இல்லை எக்ஸாமோ கிடையாது. இது வெறும் சிம்பிளான ஒரு சாக்லேட்டை வச்சு நடத்தின டெஸ்ட்டு தான். இந்த சாக்லேட் டெஸ்ட்டில் சில பசங்களை கூப்பிட்டு அந்த பசங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸை கொடுத்தாங்க. ஒன்று, அவங்க ஒரு சாக்லேட்டை இப்போவே சாப்பிடலாம், இல்லை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணாங்கன்னா 2 சாக்லேட்டை சாப்பிட கொடுக்கறதா சொன்னாங்க. ஆனால் இந்த டெஸ்ட்டோட ரிசல்ட்ஸில் நிறைய பசங்க உடனே ஒரு சாக்லேட் கிடச்சதும் அதை வாங்கி சாப்பிட்டாங்க. ஆனால் அந்த குரூப்பில் இருந்த சில பசங்க மட்டும் அவங்க டெம்டேஷனை கண்ட்ரோல் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி 2 சாக்லேட்டை வாங்கி சாப்பிட்டாங்க. நீங்கள் இந்த சின்ன விஷயத்தில் என்ன பெருசாக நடந்துட போகுதுன்னு யோசிக்கலாம். ஆனால் இந்த பசங்களை ரிசர்ச்சர்ஸ் வருஷக்கணக்காக ட்ராக் பண்ணாங்க. அப்படி ட்ராக் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன தெரிய வந்ததுன்னா, அந்த சாக்லேட் டெஸ்ட்டில் வெயிட் பண்ண முடியாமல் உடனே ஒரு சாக்லேட்டை சாப்பிட்டவங்க வெயிட் பண்ணி 2 சாக்லேட்டை சாப்பிட்ட பசங்களோட லைஃப்பில் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையுமே ரொம்ப பின்தங்கி இருந்தாங்க. ஆனால் வெயிட் பண்ணி 2 சாக்லேட்டை சாப்பிட்ட பசங்க லைஃப்பில் ஃபினான்ஷியலாகவும் சக்ஸஸாக இருந்தாங்க. சொசைட்டிலையும் அவங்களுக்கு ஒரு நல்ல நேம் இருந்தது. சயின்டிஃபிக்காக இதை பற்றி சொல்லணும்னா, எந்த பசங்க டிலேட் கிராட்டிஃபிகேஷனோட அருமை தெரியாமல் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் பின்னாடி ஓடுறாங்களோ அவங்களாம் லைஃப்பில் பெரிய லெவலில் சக்ஸஸாக அடையிறதே இல்லை. நீங்கள் உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி சிலரை பார்த்துருப்பீங்க. அவங்க எவ்வளோ பண கஷ்டத்தில் இருந்தாலும் ஏதாவது ஒரு அட்ராக்டிவான பொருளை அட்வர்டைஸ்மெண்ட்லேயோ இல்லை எங்கேயாவது பார்த்துட்டாலோ அவங்கள கண்ட்ரோலே பண்ணிக்க முடியாமல் அந்த பொருளை உடனே வாங்கிடுவாங்க. அவங்கக்கிட்ட காசே இல்லைனா கூட கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி வாங்கிடுவாங்க. இதனால் அவங்க ஃபினான்ஷியல் கண்டிஷன் இன்னும் மோசமாக போயிடும். இதே மாதிரி நீங்கள் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. அவங்களோட இன்கம்மை விட அதிகமாக செலவு பண்ணுவாங்க. ஆனால் மில்லியனர்ஸ் அவங்களுக்கு தேவையானதை விட ரொம்ப கம்மியாக தான் செலவு பண்ணுவாங்க. நான் இப்போ உங்ககிட்ட ஒரு மில்லியனரோட லைஃப் எப்படி இருக்கும்னு இமேஜின் பண்ண சொல்கிறேன். நீங்கள் உடனே மில்லியனர்னால் பிராண்டட் கிளாத்ஸ் போடுவாங்க, ரோலர்ஸ் வாட்ச் கட்டியிருப்பாங்க, லக்ஸரி கார்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க, பெரிய பங்களாவில் வாழ்வாங்க, அவங்களுக்கு பீச் ரெசார்ட்ஸ்லாம் இருக்கும்னு நினைப்பீங்க. அவங்கக்கிட்ட நிறைய பணம் இருந்தால் இதுதான் பண்ணுவாங்கன்னு நினைப்பீங்க. இதுதான் மில்லியனர்ஸ்க்கும் நார்மல் பீப்புளுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். இந்த உலகத்தில் நிறைய பேர் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் பின்னாடி ஓடுவாங்க. எதாக இருந்தாலும் உடனே கிடைக்கணும்னு நினைப்பாங்க. லேட்டஸ்ட்டாக காஸ்ட்லியாக எந்த பொருள் வந்தாலும் வாங்கிடுவாங்க. ஆனால் மில்லியனர்ஸ் எப்போவுமே அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலான செல்ஃப்மேட் மில்லியனர்ஸ் நம்ம நினைக்கிறத விட ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான பர்சனாக இருப்பாங்க. அவங்க லைஃப்பை எவ்வளோ சிம்பிளாக வாழ்வாங்கன்னா அவங்க மில்லியனர்ஸ்னு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ஃபேக்ட் என்னென்னா, உங்கள் வீட்டு பக்கத்துலேயே கூட உங்களுக்கு தெரியாமல் ஒரு மில்லியனர் வாழ்ந்துட்டுருக்கலாம். நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் ரொம்ப காஸ்ட்லியான பொருளாக வாங்கிட்டு அவர் வாழ்க்கையை ரொம்ப ஆடம்பரமாக வாழ்கிறதுனால அவர் எவ்வளோ சம்பாதிக்கிறாருன்னு நமக்கு காட்டலை. ஆனால் அவர் எவ்வளோ செலவு பண்ணுறாருன்னு நமக்கு காட்டுது. நம்ம கம்மியாக சம்பாரிச்சா கூட அதிகமாக செலவு பண்ணி நம்மளை ஒரு பணக்காரனாக கட்டிக்கலாம். ஆனால் உண்மையிலேயே நம்ம பணக்காரனாக இருக்க முடியாது. இந்த செல்ஃப்மேட் மில்லியனர்ஸாக இருக்கிறவங்கலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க காரணமே அவங்க ஃபாலோ பண்ணுற சில ஹேபிட்ஸ் தான். அந்த ஹேபிட்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களாலையும் கண்டிப்பாக ஒரு மில்லியனராக மாற முடியும். அந்த ஹேபிட்ஸ் என்னென்னு இப்போ பார்க்கலாம். நம்பர் 1, லிவ் பிலோ யுவர் நீட்ஸ். நீங்கள் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்காம நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுறதுக்கு சில சாக்ரிஃபைசஸ் பண்ணிக்கிட்டு தேவையானதை விட அதிகமாக செலவு பண்ணாமல் டிலேடு கிராட்டிஃபிகேஷனை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு மில்லியனராக மாறலாம். நிறைய பேர் பணம் சம்பாதிக்கிறதுல டிஃபென்சிவாகவும் பணத்தை செலவு பண்ணுறதுல அஃபென்சிவாகவும் இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு, இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் என்கிட்ட ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் இருக்குடா, அதை நம்ம பண்ணோன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைக்கும், இதனால நம்ம நிறைய சம்பாதிக்கலாம்னு சொன்னீங்கன்னா அவங்க டிஃபென்சிவாக மாறிடுவாங்க. எனக்கு ஏற்கனவே நிறைய வேலை இருக்குடா, இதெல்லாம் செய்ய முடியாது, சாரி அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அதே ஃப்ரெண்டுக்கிட்ட போய் இந்த வீக்கெண்ட் நம்ம தியேட்டருக்கு போய் ஜாலியாக படம் பார்த்துட்டு அப்படியே ஹோட்டலுக்கு போயிட்டு நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம்னு சொன்னீங்கன்னா அவங்க அந்த விஷயத்துக்கு அஃபென்சிவாக மாறிடுவாங்க. உடனே அவங்க ரெடி ஆகிடுவாங்க. அவங்களுக்கு அந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு நிறைய செலவாகும்னு தெரிஞ்சால் கூட அவங்க அதை பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க பணத்தை செலவழிக்கிறதுக்கு ரொம்பவே அஃபென்சிவாக இருக்காங்க. அவங்க அந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு அவங்களோட டைம், எனர்ஜி, மணி எல்லாமே நிறைய செலவு பண்ண வேண்டி இருக்கும்னு தெரிஞ்சால் கூட அவங்க ஜாலியாக இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. அஃபென்சிவாக தான் அவங்க பணத்தை செலவு பண்ணுவாங்க. ஆனால் மில்லியனர்ஸ் அவங்க டைம், எனர்ஜி அண்ட் மணியை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுவாங்க. அவங்க பணம் சம்பாதிக்கிறதுல அஃபென்சிவாக இருப்பாங்க அண்ட் பணத்தை செலவு பண்ணுறதுல டிஃபென்சிவாக இருப்பாங்க. அதுக்குன்னு அவங்க பணத்தையே செலவு பண்ணாத கஞ்சன்னு நினச்சிடாதீங்க. மில்லியனர்ஸ் எல்லோரும் அவங்க டைம், எனர்ஜி அண்ட் மணியை ரொம்பவே வேல்யூ பண்ணுறாங்க. அதனால் அவங்க அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்த டைம், எனர்ஜி அண்ட் மணியை நம்ம லைஃப்பில் ரொம்பவே லிமிட்டடாக தான் கிடைக்கும். அதனால் அதை நல்லா யோசித்து செலவு பண்ணணும். இதுதான் மில்லியனர்ஸோட செகண்ட் ஹேபிட். இதை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் மில்லியனராக நிறையவே சான்ஸ் இருக்குது. நம்பர் 3, பேரண்ட்ஸ் எக்கனாமிக் கேர்.
ஜென்ரலாக இந்தியாவில் பேரண்ட்ஸ் வந்து அவங்க பசங்க காலேஜ் லெவலில் படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமும் அவங்க தான் அவங்க பசங்களுக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஃபாரின் கண்ட்ரீஸில் பசங்க காலேஜ் லெவலுக்கு போனதுக்கப்புறமா அவங்கள பார்ட் டைம் ஜாப்ஸ் பண்ண சொல்லி அவங்க காலேஜ் ஃபீஸை அவங்களே பே பண்ண சொல்லுவாங்க. இந்த மாதிரி பண்ணுறதால பசங்களுக்கு பணத்தோட வேல்யூ தெரியும். அதனால் அவங்க பணத்தை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. சில பசங்க வந்து ரொம்ப யங்கேஜ்லேயே அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட டிபெண்ட் ஆகாமல் அவங்களே பணம் சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு மில்லியனராக மாற நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரியான மில்லியனர்ஸை வச்சு 2013 நடத்தின ரிசர்ச்சில் 67% ஆஃப் மில்லியனர்ஸ்க்கு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து அவ்வளோவா ஃபினான்ஷியல் சப்போர்ட் கிடைக்கலன்னு தெரிய வந்திருக்கு. அவங்களுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் தான் இல்லை, ஆனால் அவங்கக்கிட்ட நல்ல ஃபினான்ஷியல் நாலேஜ் இருந்திருக்கு. ஃபினான்ஷியல் நாலேஜை நீங்கள் புக்ஸை படித்தோ இல்லை இந்த மாதிரி வீடியோஸை பார்த்தோ கற்றுக்கலாம். நான் இப்போ உங்ககிட்ட வெல்த்னா என்னன்னு கேட்டால் நீங்கள் நிறைய பேர் பணமும் பவர்ஃபுல்லாக இருக்கிறதும் தான் வெல்த்னு சொல்லுவீங்க. ஆனால் அது உண்மையான வெல்த் இல்லை. நீங்கள் இன்றைக்கி வேலை செய்கிறத விட்டுட்டிங்கன்னா வேலையே செய்யாமல் உங்களால் எவ்வளோ நாள் வாழ முடியுமோ அதுதான் வெல்த்துக்கான உண்மையான டெஃபினிஷன். அதனால் நீங்கள் உங்களோட வெல்த்தை பில்ட் பண்ண ஒர்க் பண்ணுங்கள். நீங்கள் வேலை செய்கிறத நிறுத்திட்டா கூட உங்களால் ஒரு 5 to 10 years வாழ்கிற அளவுக்கு நீங்கள் உங்கள் வெல்த்தை டெவலப் பண்ணணும். இதை தான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னு சொல்லுவாங்க. மில்லியனர்ஸ் வந்து அதிகமாக பணம் செலவு பண்ணி ரிச்சாக தெரியணும்னு நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு யாரையும் இம்ப்ரெஸ் பண்ணணுன்ற அவசியமே இருக்காது. எல்லா மில்லியனர்ஸுமே ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை எய்ம் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவாங்க. இதே மாதிரியே நீங்களும் யாரையும் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்காம ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணணும்னு ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்கள் மில்லியனர் ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது. ஓகே காய்ஸ், உங்கள் எல்லாரையும் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.